My dear students, so in last class நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தோம்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் characteristics of microprocessor, data communications between CPU and memory and basics of microprocessor. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேற்று வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் மெயினாக டேட்டா கம்யூனிகேஷன்ஸில் வரும்போது பஸ்ஸுனால் என்ன, மெமரி டேட்டா ரிஜிஸ்டர்னா என்ன, மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர்னா என்ன, இவெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் மாதிரி பார்த்தோம். பஸ்ஸுங்கிறது வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், ஏ பஸ் இஸ் எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வயர்ஸ் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது இன்டர்னல் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸு ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா பஸ். அந்த பஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் எ கண்டைன் எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வயர்ஸோட கம்பைன் பண்ணியிருக்கக்கூடியது தான் பஸ்ஸுன்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதில் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணோம், இட் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா பிட்வீன் த மெமரி அண்ட் த சிபியு. அதாவது நம்மளுடைய மெமரியில் இருந்து, அதாவது ரேமில் இருந்தோ இல்லை வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் இருந்தோ இல்லை பென்ட்ரைவ் இருந்தோ இந்த மெமரி காம்போனண்ட்டில் இருந்து சிபியுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் வந்துட்டு எந்த ரிஜிஸ்டர் பண்ணுது, மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணுது. ஸோ மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம், மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது நார்மலாகவே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டேட்டாவை எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற வந்துட்டு டிஃபைன் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டருடைய ஒர்க்கு. ஓகேவா. இன் பிட்வீனில் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 2 மார்க்காக சொல்லியிருந்தேன். ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன சொல்லியிருந்தோம், இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் விச் இஸ் யூஸ்டு இன் த சிபியூ அண்ட் கீப்பிங் த அட்ரஸஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை த ப்ராசஸர். அதாவது ப்ராசஸருக்கு தேவையான அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஸோ இன் பிட்வீனில் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் வரும்போது த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த பேண்ட் வித், அதாவது அந்த மைக்ரோ ப்ராசஸருடைய சைஸ், அது ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டாவுடைய வேரியேஷன்ஸை பொறுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 டைப்பாக வந்துட்டு பிரிக்கலாம். இப்போ பேண்ட் வித்தில் பார்த்தோம்னா ஒரு 4 கேட்டகரி சொல்கிறாங்க. 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் அண்டு 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர். அப்படின்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு என்ன பண்ணுன்னா அத்தனை கைண்ட் ஆஃப் பிட்ஸை வந்துட்டு சிங்கிள் செகண்டில் ஹோல்ட் பண்ணி வச்சு டெலிவர் பண்ணும் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கும்போது 2 டைப் வந்தது, சிஏஎஸ்சி ஆர்ஐஎஸ்சி அப்படின்ட்டு. காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கோடு அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா செட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா சிஐஎஸ்சி. பட் இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிகேட்டடான இருக்கக்கூடியது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு மோர் ஓவர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், மெச்சூராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி குயிக்காக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணால் ரிசல்ட் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துடணும். ஸோ நவ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா மெமரி டிவைசஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெமரி டிவைசஸும் அதே மாதிரி என்ன போர்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெமரி டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது மெமரிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா மெமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே வந்துட்டு என்ன பண்ணுறோம், படிக்கக்கூடியதை மனப்பாடம் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், நம்மளுடைய பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் அண்ட் டேட்டாஸையும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணி வச்சு ப்ராசஸருக்கு எப்போ நீடடாக இருக்கோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேசஸையோ இல்லை ஒரு யூனிட்டியோ தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா மெமரி டிவைஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மெமரியை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வி நீடு 2 மெத்தட். அதாவது நம்மளுடைய மெமரியை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 2 மெத்தட் மூலிமா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு மெமரி ரீடு, இன்னொன்று வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா மெமரி ரைட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த மீன் டைம்
என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா the memory can be accessed by two ways, one for sequential access, another one for ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இன் சீக்வன்சியல் ஆக்சஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை ஒன் வித்தின் த ஆர்டர். நம்ம எப்படி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதை பேஸ் பண்ணி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒன்றா தான் வந்துட்டு என்ன பண்ணும், சீக்வன்சியல் ஆக்சஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இன் த மீன் டைம் இஃப் யூ ஆர் யூஸிங் த ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட், இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டோம்னா இட் டைரக்ட்லி accessed without navigations. அதாவது இந்த பர்டிகுலர் பிளேசஸில் தான் போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக எந்த இடத்துல இருக்கிறோ மெமரி வந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு ரிக்வயர்டாக இருந்ததுன்னா அதை போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடும், எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து டெலிவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணக்கூடியது வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய மெமரி டிவைசஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. எப்படி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அக்கார்டிங் டு their கெப்பாசிட்டி, ஸ்பீடு, காஸ்ட், இந்த 3 ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய மெமரி டிவைசஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்ன ஆஸ்பெக்டில்? நம்பர் 1 கெப்பாசிட்டி, நம்பர் 2 ஸ்பீடு, நம்பர் 3 வந்துட்டு காஸ்ட். இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்துட்டு 3 கேட்டகரி, கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி அண்ட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இப்போ கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்பேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டட், கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். அதே மாதிரி ஆக்சஸிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்துட்டு என்ன பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு என்ன ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு என்ன சொல்லணும்னா கேட்ச் மெமரி நம்பர் 1. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ப்ரைமரி மெமரி. இட் இஸ் என்னன்னு சொல்கிறோம், மெயின் மெமரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மெயின் மெமரி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு த கேட்ச் மெமரி சைஸ் வந்துட்டு என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும், காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆக்சஸிங் ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்சோட வெரி வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும், கேட்சில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் ப்ரைமரி மெமரிக்கே வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்செப்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மெயின் மெமரி வந்துட்டு ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க்குங்கிறது வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஹையர், அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு என்னவா பண்ணலாம், நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு பிரைமரி மெமரி, கேட்ச் மெமரி இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் 500 GB ஹார்ட் டிஸ்க் இஃப் யூ பை இட் மீன்ஸ் இதனுடைய அமௌண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா 3500 ஆர் 4500 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு 2 GB ரேம் இஃப் யூ பையிங்னா அதுக்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 1200 ஆர் 1400 அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்சஸ். ஓகேவா? மெயின் மெமரிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும், ஹையராக இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் வந்துட்டு என்னவாக இருக்குன்னா வெரி வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த மெயின் மெமரி அதர்வைஸ் நோன் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதாவது நம்மளுடைய ரேம் வந்துட்டு எப்படி இருக்கும், இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஃபார்மேஷனில் தான் வந்துட்டு என்ன இருக்குன்னா அட்டாச் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய சிஸ்டத்தில். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேம் வந்துட்டு இட் கீப்பிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் த அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு பூட் பண்ணிவிட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பூட் பண்ணி அதை என்ன பண்ணோம், டெம்பரவரியாக வரக்கூடிய டேட்டா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமுடைய டேட்டாவும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோன்னா அதில் வந்துட்டு லோட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இஃப் யூ ஆர் சென்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் டு த பிரைமரி மெமரி இட் கீப்பிங் டெம்பரவரிலி டைமிங் பேசிஸ். அதாவது வந்துட்டு என்ன பண்ணோம், இது வந்துட்டு ஒரு டெம்பரவரியாக தான் அதில் வந்துட்டு என்ன பண்ணோம் டேட்டா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அது என்ன சார் டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ இஃப் யூ சுவிட்ச் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்போ வந்துட்டு என்ன ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எரேஸ் ஆகிடும். ஓகேவா? எகெயின் இஃப் யூ ஆர் பூட்டிங் த சிஸ்டம் இப்போ எனக்கு அதே டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணீங்கன்னா வந்துட்டு என்ன இருக்காது, ரேமில் வந்துட்டு இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மெயின் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ இஃப் யூ வாண்ட் டு கீப்பிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லாங் டேர்ம் பர்பஸ் தென் யூ கேன் சேவ் த ஃபைல் த்ரூ த ஹார்ட் டிஸ்க். நம்ம ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் மறுபடியும் அந்த டேட்டா வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா வாலடைல் நேச்சர். அதாவது கரண்ட்டு போயிடுச்சுனாலோ இல்லை பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டோம்னாலோ ரேமில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு என்ன ஆகிடும், எரேஸ் ஆகிடும்.
ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா the smallest unit of informations can be stored in the memory is called as bit. அந்த ஸ்மாலஸ்ட் இன்ஃபர்மேஷன் எந்த ஃபார்மேஷன்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது? பிட்டாக தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் 8 bit இஸ் நோன் அஸ் எ பைட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ இந்த ரேம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். இது வந்துட்டு 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைன்னா 3 மார்க்லையும் கேட்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரேம், எக்ஸ்பிளைன் இட், இல்லைன்னா ரைட் எ நோட் ஆன் ரேம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா there are 2 types of RAM is available. One is dynamic RAM, another one is called static RAM. So the dynamic RAM அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா it can use to hold the data, but dynamic RAM being a common type needs to and refreshed frequently. அதாவது அந்த டைனமிக் ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்துட்டு பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் அந்த வேல்யூஸ் வில் பி ரெஃப்ரெஷ்ட். அதாவது நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணோம், அதை வந்துட்டு டைனமிக் ரேமில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் மெத்தட் மூலியமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா என்ன பண்ண முடியும், இது பண்ணி நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். பை த வே ஆஃப் ஸ்டாட்டிக் ரேம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா we need not to frequently use to refresh the memory. அதுவே வந்துட்டு என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கும் ஒரு லிமிட்டட் டைமுக்கு அப்புறம். ஓகேவா? நாம் வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, ரெஃப்ரெஷ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அப்போ கம்பேரிங் டு த காஸ்ட் வைஸ் விச் ஒன் இஸ் ஹை அப்படின்னு கேட்டோம்னா இந்த டைனமிக் ரேம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா, சாரி ஸ்டாட்டிக் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் த டைனமிக் ரேம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரோம்னா என்ன? ஸோ த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்க வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் வந்துட்டு கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 டைப் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு பூட்டப் ஆகிறதுக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா கோல்ட் பூட்டிங் ஆர் வார்ம் பூட்டிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா? தட் மீன்ஸ் அதாவது இனிஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற ஒரு மெமரியில் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நீ வந்துட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணுற, பவர் பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறமே நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேக்கப் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா தோஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்டு இன் டு த மேனுஃபேக்சரிங் டைம். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் டைம்லேயே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பவர் பட்டனை ஆன் பண்ணால் ஓஎஸ் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்லேருந்து வந்துட்டு என்ன ஆகணும், இங்கே வந்துட்டு லோட் ஆகணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய த இனிஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம்டு பை த மேனுஃபேக்சரிங் டைம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டோர்டு. ஓகேவா? அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயுமே வந்துட்டு என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஈவன் த கரண்ட் இஸ் ஆஃப், இஃப் யூ ஆர் ஷட் டவுன் த சிஸ்டம், வாட் எவர் எல்ஸ், அப்போ என்ன பண்ணினீங்கனாலும் ரோமில் நம்ம பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயுமே வந்துட்டு என்ன ஆகாதுன்னா டெலிட்டட் ஆகாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் நான் வாலடைல் மெமரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ரோம்லேயே வந்துட்டு அடுத்து வந்துட்டு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரீட் ஒன்லி மெமரிக்கும் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிக்கும். இப்போ ரோம்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் டைம்லேயே நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா லோட் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டைமில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராமர் மூலியமாக எனி அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அந்த அப்டேட்ஸுக்கு தகுந்தாப்படி என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸில் லோட் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுவுமே வந்துட்டு என்ன சொல்கிறோன்னு கேட்டோம்னா நான் வாலடைல் நேச்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தோம்னா the PROM is differ from ROM. PROM is manufactured as a blank memory. Manufacturing timeல வந்து வரும்போது PROM வந்துட்டு எப்படி இருக்கும், blank memoryயா தான் இருக்கும். ஓகேவா? அதே PROM programmer or PROM burner is used to writing the data. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் ப்ரோமுக்கும் ரோமுக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோமில் இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? அது என்ன சார் erasable programmable read only memory? It is also a special type of memory. ஓகேவா?
இட்ஸ் லைக் அண்ட் ப்ரோ மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் த கண்டென்ட் வில் பி எரேஸ்டு பை அல்ட்ரா வயலட் ரேஸ். அதாவது நமக்கு வேணுங்கும் போதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எரேஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ப்ரோக்ராமை மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ப்ரோமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரோம் கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் கேனாட் பி எரேஸ்ட். அதாவது ப்ரோமில் நம்ம பண்ணக்கூடிய ரைட்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு டைம் தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. வேரஸ் EEPROM வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, we can erase by using of ultraviolet rays whenever we required. எப்பெல்லாம் நம்ம வந்துட்டு அதை எரேஸ் பண்ணி மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, என்னது, EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அப்படின்னா என்ன சார், இஃப் யூ ஆர் சீயிங் த பென் டிரைவ், இல்லைன்னா டிவிடி ரைட்டர், கார் என்ன மெமரி கார்டு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் EEPROM. என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு வேணுங்கும் போது ஃபார்மேட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், எரேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இருக்கக்கூடிய மெமரியை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஹாவ் யூ கிளியர்ட் அபவுட் இட்? இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த EEPROM சிப்ஸ் ஹேவ் a transparent area at the top surface in covered by the ஸ்டிக்கர்ஸ். அதாவது நம்மளுடைய இந்த EEPROM இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாப் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை நீ ரிமூவ் பண்ணிட்டுனா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அந்த டேட்டாவை வந்துட்டு எரேஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ இஃப் யூ ஆர் show it at the sunlight, the data will be lost ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு கவனத்தில் வந்துட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டோம்னா நம்மளுடைய மெமரிஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ். இப்போ இது இல்லாமல் வந்துட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கான்செப்ட். இதுவும் வந்துட்டு என்ன வருது, இட் இஸ் எ டைப் ஆஃப் மெமரியில் தான் வருது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட் கீப்பிங் த இன்ஃபர்மேஷன் ஃபார் த லாங் டேர்ம் பர்பஸ். அதே மாதிரி whenever we needed அப்போ எல்லாம் நம்மளுடைய டேட்டா வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்க்கு பேர் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதாவது எ கம்ப்யூட்டர் ஜெனரலி ஹேஸ் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மெயின் மெமரி விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ வெலடைல். So the stored data and programs are permanently secondary devices are used. அதாவது வந்துட்டு நம்மளுடைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும்னா என்ன தேவை, நமக்கு வந்துட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் வந்துட்டு தேவைப்படுது. அப்போ இதை வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் ஏ சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். எதுக்கு, மெயின் மெமரிக்கு. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் ஏ நான் வாலடைல் நேச்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு பேக்கப் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ நம்மளுடைய சிஸ்டத்துலேயே வரக்கூடியதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஹார்ட் டிஸ்க் இல்லையா. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேக்னெட்டிக் டிஸ்க் which is used to storing the data. அந்த மேக்னெட்டிக் ஃபார்மேட்டில் மேக்னெட்டிக் இதில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா டிஸ்கில் தான் நம்மளுடைய டேட்டாவை போயிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? த ஹார்ட் டிஸ்க் ஹேஸ் த ஸ்டாக்டு அரேஞ்ச்மெண்ட். எப்படி இருக்கும், ஸ்டாக்டாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக தான் புஷ் பண்ணி நம்ம உள்ளக்குள்ளே போய் டேட்டா வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? And also we can accessing the data by a pair of heads for each of the disk. அதாவது பேர் ஆஃப் டிஸ்க்னா வந்துட்டு என்ன இருக்கும், டாப்னு ஒன்று இருக்கும், பாட்டம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வரதுனால தான் இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாக்டு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ த ஹார்ட் டிஸ்க் கம் வித் ஏ சிங்கிள் ஆர் டபுள் சைடடு டிஸ்க், ரெண்டு பக்கமும் வர மாதிரியும் இருக்கலாம். ஸோ காம்பேக்ட் டிஸ்க், அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா காம்பேக்ட் டிஸ்க், அதர்வைஸ் சிடி. ஸோ நம்ம பாட்டு கேட்குறதெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், பென் ட்ரைவ்லேயே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பட் பிகினிங்லலாம் நீ சின்ன பையனாக இருக்கும்போது சிடிஸ் வந்துட்டு பார்த்துருப்பேன் இல்லையா. ஸோ அந்த சிடி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2.2 millimeter திக் அண்ட் கோட்டட் வித் த பாலிகார்பனேட் மெட்டீரியல்.
எது வச்சு இது பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க, பாலிகார்பனேட்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆர் கோல்டு இஸ் அப்ளைட் டு த சர்ஃபேஸ். அந்த தின் லைனில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அலுமினியத்தையோ அல்லது வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கோல்டு இஸ் அப்ளைட் டு த சர்ஃபேஸ். ஸோ கோல்டு அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்காத, கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஜரிகை அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ த சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஏ டினி இண்டென்டேஷன்ஸ் நோன் அஸ் பிட்ஸ். அதாவது அந்த சிடிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம என்கோட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ராக்கை வந்துட்டு மாடுலேட் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸாக இருக்குது. ஓகேவா. ஸோ த ஏரியாஸ் பிட்வீன் த பிட்ஸ் ஆர் நோன் அஸ் லேண்ட்ஸ். எ மோட்டார் வித்தின் த சிடி பிளேயர் ரொட்டேட்ஸ் த டிஸ்க் அண்டு பிளேயிங் த டேட்டாஸ் ஆர் ஸ்டோரிங் த டேட்டாஸ் வாட் எவர் இட் மேபி. அது வந்துட்டு நடக்குது ரொட்டேட் பண்ணும்போது. ஓகேவா. The capacity of an ordinary CD is holding 700 MB of data. எத்தனை டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும், 700 MB வரைக்கும் டேட்டாஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது, டிவிடி அப்படின்னு வந்துட்டு டிஜிட்டல் வர்சடைல் டிஸ்க். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது, இட் இஸ் த ஆப்டிக்கல் டிஸ்க் கேபபிள் ஆஃப் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் அப் டு 4.7 GB ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். எத்தனது, 4.7 GB ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளால் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது சிடியில் ஒரு 6 சிடியில் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு ஒரு டிவிடியில் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு த சிடி இட் வில் பி வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா. ஸோ சிடிஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நார்மலாக தான் ரைட் பண்ண போகிறோம். ஆனால் டிவிடி வந்துட்டு எதன் மூலியமாக தான் ரைட் பண்ண முடியும், ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது லேசர் பீம் மூலியமாக தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா we can read the informations. ஸோ இந்த டிஸ்க் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு 2 சைட்ஸில் இருக்கும், 2 லேயர் இருக்கும். இது ஒவ்வொரு நம்பர் ஆஃப் சைட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுன்னா எவ்வளோ டேட்டா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த இது வந்துட்டு சொல்கிறாங்க, லேயர்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ டபுள் லேயர் சைட்ஸ் இருக்கிறது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஃபார் கோல்டு கலர்டு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டிவிடி வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா டபுள் லேயர்டு டிவிடி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளாஷ் மெமரினா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது WPROM, பென் டிரைவ், அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் மெமரி கார்டு, இதெல்லாமே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் மெமரி. எப்போல்லாம் நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பண்ணி டேட்டா வந்துட்டு மாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் குயிக்காக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ ப்ளூரே டிஸ்க் அப்படிங்க வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி. But Blu-ray is the type of disc used for PlayStation games and playing high definition movies. HD video அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை டெஃபனிஷன்ஸ் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்க் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ப்ளூரே டிஸ்க். இது வந்துட்டு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 50 GB ஆஃப் டேட்டா வில் பி ஹேண்ட்லிங் பை த ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ளூரேல இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு எப்படி ரீட் ஆகும் எப்படி ரைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா we can use the blue violet laser. ப்ளூ வயலட்டு லேசர் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், இதில் டேட்டாஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ரீட் பண்ணுறதோ பண்ண முடியும். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஸ் அண்டு இன்டர்ஃபேஸஸ். ஸோ போர்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ரொம்ப நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்லை. எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை நம்மளுடைய சிஸ்டத்தோட அட்டாச் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஹேவ் யூ கிளியர்? அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பென்ட்ரைவாக இருக்கலாம், ஓகேவா, இல்லைன்னா ஸ்பீக்கருடைய ஜேக்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு என்ன இருக்கலாம் நம்மளுடைய ஜாய்ஸ்டிக்காக இருக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி எது வேணாலும் ப்ளே ஸ்டேஷன்ஸ்க்கு உண்டான அந்த ஒயர்ஸை போய்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய இதாக இருக்கலாம், கீபோர்டை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், மவுஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸை போய் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேசஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த போர்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி 3.0, VGA கனெக்டர், ஆடியோ பிளக்ஸு, PS2,
அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்ஐ போர்ட்டு, அப்புறம் HDMI அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கேட்டகரியாக வந்துட்டு சொல்கிறாங்க. சீரியல் போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஃபவுண்ட் த ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சீரியல் போர்ட்டு. இது இதில் இருந்தது பழைய கம்ப்யூட்டரில் தான் அந்த மாதிரி போர்ட்ஸாக வந்துட்டு இருந்தது. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா போர்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் இப்போ வந்துட்டு என்ன ஓல்டு சிஸ்டத்தில் தான் இருக்குது. இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு எதில் வந்துடுச்சு, யூஎஸ்பி பிளக்இன் மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் தான் இந்த இடத்துல வந்துட்டு ஓல்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பேரலல் போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். அதே வந்துட்டு பிரிண்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக பழைய மெத்தடில் வந்துட்டு இருந்தது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா பேரலல் போர்ட். USB port, இப்போ nowadays we can use the USB ports only. It is also used for connecting the external device. For an example, cameras இருக்கலாம், ஸ்கேனர்ஸாக இருக்கலாம், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வேறு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ யூஎஸ்பி 3.0 ஒன்று இருக்குது. அதாவது இட் இஸ் த மேஜர் வெர்ஷன் ஆஃப் த யூனிவர்சல் சீரியல் பஸ் ஸ்டாண்டர்ட் டு கனெக்டிங் கம்ப்யூட்டர் வித் அதர் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ். அதர் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்னால் வந்துட்டு என்ன, மொபைல் ஃபோன்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது, சிஸ்டத்துக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கெஜெட்ஸை வந்து நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த யூஎஸ்பி 3.0. இது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 5 GB டேட்டா வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அதனால் வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் எக்ஸாம்பிள். 3.0க்கு உண்டான எக்ஸாம்பிள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். பென்ட்ரைவ் மாதிரியே தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்லாம் வந்துட்டு அடிஷ்னலாக இருக்கும். இந்த ஹை டெஃபினேஷன்ஸ் வீடியோ ஆடியோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த 3.0 வெர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, VGA கனெக்டர் டு கனெக்ட் த மானிட்டர் அண்ட் டிஸ்பிளே த டிவைசஸ் லைக் LCD ப்ரொஜெக்டர். லேப்டாப் வந்து என்ன பண்ணுறோம், LCD ப்ரொஜெக்டரில் விசிபிள் பண்ண வைக்கிறதுக்கு உண்டானது VGA கனெக்டர். ஆடியோ பிளக்ஸு டு கனெக்ட் த ஸ்பீக்கர்ஸ். PS2 போர்ட்டு, இது கீபோர்டு மவுஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது. SCSI போர்ட்டு, ஹார்ட் டிஸ்க் டிரைவர்ஸையும் நெட்ஒர்க் கனெக்டர்ஸையும் நம்ம வந்துட்டு பண்ணுறது தான் வந்துட்டு இந்த SCSI போர்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து எனக்கு HDMI, ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் விச் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் த அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்டு ஆடியோ டேட்டா ஃப்ரம் வீடியோ கண்ட்ரோலர். ஓகேவா? அன்கம்ப்ரஸ்டு வீடியோ ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் டிவைசஸ் தான் HDMI அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ். நம்பர் 1 என்னது, மைக்ரோ ப்ராசர், பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர். அதுக்கப்புறம் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, மெமரி டிவைசஸில் என்ன பார்த்தோம், மெமரி டிவைசஸில் வந்துட்டு ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, கேட்ச் மெமரினா என்ன. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வரும்போது ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு என்னென்னலாம் இருந்தது. ஓகேவா? CD டிரைவு, DVD, ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா என்ன. அதுக்கப்புறம் போர்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசனை கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணி வைங்க. இதில் வந்து ஒரு 5 மார்க் இல்லைன்னா 2 மார்க் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி வில் சி டே ஆஃப்டர் டுமாரோ.